அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று இரவு நேர அழகான தேன் மதுரமான வார்த்தை. சங்கீதம் 22 26 சாந்தகுணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். இந்த அழகான வார்த்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களை, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். சாந்தம் உள்ளவர்கள் நீடூழி வாழ்வார்கள், மிகுந்த காலத்துக்கு வாழ்வார்கள். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். என்னவென்றால், அவர்கள் எல்லா காரியத்திலும் திருப்தியாக இருப்பார்கள். நாமும் கர்த்தரை போல சாந்தமுள்ள இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மாத்திரமல்ல, சாந்த குணம் உள்ளவரிடத்தில் கிருபை தங்கியிருக்கும். ஆகவே கிருபை பெற்றுக்கொள்ள நாம் எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவரை தேடுகிறவர்களாக மகளாக இருக்க வேண்டும். அவரை எப்போதும் நன்றியுள்ளத்தோடு துதிக்க வேண்டும். அவரை தேடுகிற வேண்டும். அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும். உங்களுக்கான ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இயேசுப்பா, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டுகிற தேவ ஜன தகப்பனே, இந்த வசனத்தின்படி தகப்பன் நாங்களும் உம்முடைய சாயலாக சாந்தகுணம் உள்ளவர்களாக, நீதிமான்களாக, விசுவாசத்தில் பெருகிறவர்களாக தகப்பனே, உம்முடைய நித்திய ஜீவனே தகப்பனே இயேசுப்பா, நாங்கள் சுந்தரிக்க எங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்துங்க ராஜா. எங்கள் ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. உம்முடைய கிருபை, உம்முடைய தேவல்லமை, தேவ கிருபை, தேவ பிரசனம் எங்கள் அனைவரையும் மூடும்படி ஜெபிக்கிறேனப்பா. இயேசு நாம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.